ஒரு ஊரில் ஒரு ஏழை இருந்தான். ரொம்ப நல்லவன். ரொம்ப நல்லவனாக இருந்தால் ஏழையாக தான் இருக்கணும். புரியுங்களா? சரி, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? அவன் ரோட்டில் யாரும் வந்தாங்கன்னா, தெரிஞ்சவங்க போனாங்கன்னா, வணக்கம் சாமி அப்படிம்பான். யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டானோ, ஏன்ட்டா அவன்கிட்ட காசு இல்லை. இப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவனை யாரும் மதிக்கிறது இல்லை. எங்கேயாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போனால் கூட வணக்கம்னு சொன்னால் அவனை யாரும் திரும்பி பார்க்கறதில்ல. சரி, என்னடா அது இப்படி இருக்கு அப்படின்னு நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் லாட்ரி சீட்டெல்லாம் விற்றுக்கிட்டு வந்தானுங்க. ஒரு லாட்ரி சீட்டு தான் வாங்கி ஆகாமே, வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டமாக படுறோம். பணம் வந்தால் உழுது உள்வாட்டினா போகுது அப்படின்னு சொல்லி ஒரு லாட்ரி சீட்டு 10 ரூபாய்க்கு வாங்கினான். அவன் நேரம் பாருங்கள் 10 கோடி ரூபா விழுந்துட்டு மிகப்பெரிய பணக்காரனாக மாறிட்டான். உடனே ஒரு இடத்த வாங்கினான், ஒரு மாடி வீடாக கட்டலாம், என்ன ஆடு மாடு விவசாய நிலம் எல்லாம் வாங்கிட்டான். அப்புறம் அவன் ரோட்டில் போகும்போது மற்றவன் பார்த்து வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். வணக்கம் சாமி, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களான்னு ஒவ்வொருத்தன். என்னடா, ஆரம்பத்தில் நம்ம யாருக்கு வணக்கம் சொன்னாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டானோ, வணக்கம் சொல்ல மாட்டானோ. இப்போ எல்லாருமே என்ன பார்த்தா வணக்கம் சொல்கிறாங்களே, என்ன பண்ண தெரியலையே. உடனே என்ன பண்ண, அவனுக்கு வணக்கம் சொன்னாங்களாம், நான் போய் சொல்லுகிறேன்னா. அவனுக்கு சந்தேகம் பட்டு, என்ன வணக்கம் சொன்னால் திருப்பி வணக்கம் சொல்லணும், இவன் நான் போய் சொல்கிறேன் நானே, இவன் என்ன பைத்தியம் முடிச்சு போச்சா, அவன் பொண்டாடிட்டே கேட்பான்னு எல்லாரும் ஊர் மக்கள்லாம் சேர்த்து அவன் பொண்டாட்ட சொன்னான், வீட்டுக்காரனுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சுட்டு போல இருக்கு, வணக்கம்னு சொன்னான் என்ன சொல்கிறான், நான் போய் சொல்லுகிறேங்கிறான், என்னன்னு தெரியல, காசு வந்தவனா மாறிட்டானா அப்படின்னு கேட்டான். பொண்டாட்டிக்கும் சந்தேகம். இவர் டெய்லி கொண்டாந்து பணத்தை வைக்க வேண்டிய பீரோவில் ஏதோ மந்திரம் வர்றது மாதிரி சொல்ல வேண்டியது, அப்புறம் வந்து படுக்க வேண்டியது. பொண்டாட்டிக்கு சந்தேகம், ஏங்க டெய்லி வர்றீங்க, இந்த பால் விற்ற காசு அறுவடை பண்ண காசுலாம் வேணால் வைக்கிறீங்க, வச்சுட்டு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா, என்ன உங்களுக்கு பைத்தியம் முடிச்சு போச்சான்னு கேட்டான். அதுக்கு இல்லடி, என்கிட்ட காசு பணம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போ ரோட்டில் போகிறவனுக்கெல்லாம் நான் வணக்கம் சொன்னேன், எவனும் திருப்பி வணக்கம் சொல்ல மாட்டான். ஆனால் என்கிட்ட காசு வந்ததுக்கு பிறகு நான் வணக்கம் சொல்லவில்லை, வர்றவன் போகிறவெல்லாம் எனக்கு வணக்கம் சொல்லலாம். ஆக மொத்தம் எனக்காக சொன்ன வணக்கம் இல்லை, இன்னிட்ட உள்ள காசுக்காக சொன்ன வணக்கம் அவங்கெல்லாம். அதனால தான் நான் காசை வைக்கும் போதெல்லாம் உனக்கு குப்புசாமி வணக்கம் சொன்னான், ராமசாமி இன்னைக்கு வணக்கம் சொன்னான், சுந்தரமூர்த்தி உனக்கு இன்னைக்கு வணக்கம் சொன்னான் அப்படின்னு இந்த பணத்தை வச்சு, பணத்துக்காக தானே வணக்கம் சொல்லணும், அதனால தான் பணத்தை வச்சு வணக்கம் சொன்னவன் பேரெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன், பீரோவில் பணத்தை வச்சுருந்தான். இதுலேருந்து என்ன புரியுது, வள்ளுவர் அழகாக சொன்னார், அருள் இல்லாதவனுக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவனுக்கு இல்லையாங்கு ஆங்குனார். இந்த உலகத்தில்